இந்த வீடியோவை நம்மளோட இன்னொரு சேனல்ல ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்தது. நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற புது பேய் வீடியோ பெரிய ப்ராஜெக்டா நம்மளோட சேனல்ல ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வரைக்கும் உங்க எல்லாரையும் வெயிட் பண்ண வைக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. சோ இந்த வீடியோவை நம்மளோட இந்த புது சேனல்ல ரீரிலீஸ் பண்றோம். இந்த வீடியோக்கு லைக்ஸ் அதிகமா வந்துச்சுன்னா சீக்கிரமே இந்த பெரிய ப்ராஜெக்டை நான் ரிலீஸ் பண்றேன். மறக்காம இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை இந்த வீடியோக்கு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு நம்மளோட இன்னொரு பேய் வீட்டை. இன்னைக்கு நம்ம பல வருஷமா கைவிடப்பட்ட ஒரு ரயில்வே கோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா இங்கே நிறைய மர்டர்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அங்கேருந்து வரப்பவே நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி தான் உள்ள அனுப்புனாங்க. இந்த இடம் ரொம்ப மோசமான இடம், இதுக்குள்ளலாம் இந்த டைமில் போறீங்க அப்படின்னு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்த்துக்கலாம். நாங்கள் வரப்பவே ரொம்ப மழை பிடிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய சைக்கோஸ்லாம் சுற்றுறாங்க. ரொம்ப டேஞ்சர், சேஃபாக இருக்குன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. பேயை கூட சமாளிச்சிடலாம். இந்த மனுஷங்களை, அதுவும் இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட மனுஷங்களை சமாளிக்கிறது தான் பெரிய சேலஞ்சாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது, வீடியோ எடுத்துருவோம்னு. இன்றைக்கி என் கூட ஸ்ரீராம் வந்துட்டான். இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு என்னை பிரசாந்த் கூட பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு அதேமாரி தான் நல்லா அபண்டனான பிளேஸுக்கு வந்திருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதேமாதிரி தான் இந்த ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருக்கோம். பிரசாந்தோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். அவனுங்களே அதிகமாக ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அவனுங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு இந்த சைக்கோ இருக்கான்றதே தெரியும். நாங்கள் வந்து கோஸ்ட் இருக்கோம் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்தோம். அந்த குட்டி பசங்க சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்தே இருக்கோம். சைக்கோ இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததே எங்களுக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லாம் ஆண்டவனோட செய்யலாம். என்ன நடந்தாலும் நல்லதாக நடக்குன்ட்டு கண்டினியூ பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ பேய் வேட்டைக்கு போகலாமா? கெட் ரெடி போ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷவுட் அவுட். உங்க வீட்டுல நடக்கிற பர்த்டே பார்ட்டி, மேரேஜ் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் பெஸ்ட் அண்ட் சீப்பான பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நீங்க ஆஃபர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ப்ரோமோ. JKR ஸ்பைசஸ்னு புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஷாப்ல உங்களுக்கு தேவையான பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் சம் கிராசரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் பெஸ்ட் அண்ட் சீப்பா கிடைக்குது. இதோட சேர்த்து இவங்க நிறைய டாய்ஸ் அப்புறம் கிஃப்ட் எல்லாம் பெஸ்ட் அண்ட் சீப்பான பிரைஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம நீங்க பீஸ்ஃபுல்லா ஸ்டே பண்றதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க டோர் டெலிவரி ஃபீச்சரும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போயிட்டு செக் பண்ணுங்க. உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸை கலர்ஃபுல் மெமரிஸாக மாத்திர இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட நீங்க பேய் ஆர்மின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் buddies, let's eat and bloody sweet. இங்கே மழை நிற்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா மேலே இருந்து நிறைய சவுண்டுகளுக்கு வருது. அதான் இங்கே வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பண்ணலாம்டா? போகலாம்டா. மேலே யாராவது இருக்கீங்களா? ஹலோ, இப்போ நாங்கள் மேலே வர போகிறோம். எங்களை எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அங்கே போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். நீங்கள் ஏதாவது பண்ணணும். என்னது ப்ரோ இது? ப்ரோ எவனா கண்டிப்பாக மேலே இருக்கான். ப்ரோ பின்னாடி கண்டு வச்சுக்கோ. டேய் எவன்டா அவன்? உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு எங்கள் நோக்கம் இல்லை. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. இப்போ நாங்கள் மேலே வரப்போம். ப்ரோ பார்த்து போங்க ப்ரோ. நீங்களும் சேஃபாக இருங்க. பின்னாடி ஒரு கண்டு வச்சுக்கோங்க. பார்த்து ப்ரோ, கண்ணாடி கீழே இருக்க போகுது. பட் இந்த பாட்டில் வந்து இங்கே விழுந்ததும் ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சு.
பார்த்து போங்க ப்ரோ. ஓகே. நீங்க பின்னாடியும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க ப்ரோ. மேலே யாராவது இருக்கீங்களா ப்ரோ? சவுண்டு யாராவது உள்ள? யாராவது உள்ள இருந்தீங்கன்னா வெளில வந்துருங்க. உங்களை தொந்தரவு பண்றதுக்காக நாங்கள் ஒன்றும் வரல, உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ப்ரோ ப்ரோ பார்த்து பார்த்து வேணாம் இருங்க. டேய் எவன்டா அவன்? ப்ரோ பார்த்து வாங்க ப்ரோ. எனக்கு ரைட்டாக பதட்டமாக தான். டேய் இங்கே ரெண்டு பக்கமும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, பார்த்து வாங்க. யார் இது உள்ள? அண்ணா நாங்கள் இந்த ஏரியா தான், உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்காக நாங்கள் ஒன்றும் வரல, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. அண்ணா உள்ள யாராவது இருக்கீங்களா? ப்ரோ 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 ஓடாதீங்க ப்ரோ, நில்லுங்க ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ, இங்க வாங்க ப்ரோ. ப்ரோ இங்க வாங்க. இருங்க, உள்ள யாரோ இருக்காங்க ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. ப்ரோ தேவல ப்ரோ, இங்க வாங்க. இருங்க ப்ரோ, உள்ள யாரோ இருக்கானுங்க ப்ரோ. யாரா அது உள்ள? ப்ரோ தேவலாம ரிஸ்க் எடுக்கிறீங்க. ப்ரோ ப்ரோ வாங்க போயிடலாம். ப்ரோ ஒரு நிமிஷத்தோட இங்க வாங்க. ப்ரோ இங்க வாங்க, நீங்க அங்கெல்லாம் நான் வரல. சொல்லுங்க. உள்ள யாரோ இருக்கானுங்க, ஓகேவா? ஒன்று செக் பண்ணி. ப்ரோ இருக்கான்னு தான் சொல்றேன் நான். வாங்க அங்க போயிடலாம். செக் பண்ணிக்கலாம். ப்ரோ நான் வரல ப்ரோ. ப்ரோ ப்ரோ நில்லுங்க ப்ரோ. நீங்க என்னவோ பண்ணுங்க, என்ன விடுங்க. ப்ரோ நில்லுங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. வாங்க நம்ம மாடு போயிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. பயமா இருக்கு ப்ரோ, புரியுதா புரியலையா உங்களுக்கு? எனக்கு புரியுது, ஒரு நிமிஷம் இருங்க. உள்ள போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ப்ரோ ஏதோ பூனை கத்துற சத்தம் வேற கேட்டுடுது ப்ரோ இங்க பக்கத்துல. ப்ரோ கண்டிப்பா எவனோ இருக்கானுங்க. இப்ப பாருங்க தேவலாம பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க ஒழுங்கா போயிடலாம். நம்ம உள்ள போயிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் ப்ரோ. ரொம்ப சிவியரா போனுச்சுன்னா நம்ம கிளம்பிடலாம், வீடியோ முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஏதோ சொல்றீங்க. இல்ல ப்ரோ, நமக்கு இதுக்காக தான் இவ்வளவு வருஷமா ஓடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கண்டென்ட் கிடைக்கிறதுலாம் பெரிய சேலஞ்ச் நமக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ, மிஸ் பண்ண வேணாம். அதுக்கு தான் சொல்றேன் ப்ரோ. ஏதோ சவுண்ட்லாம் கேக்குது ப்ரோ கீழே. நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க தான் முன்னாடி போகணும். ஓகேவா? மெதுவாகவே போங்க. ஏதாச்சும் கட்டை எடுத்துருத்தா? சேஃப்டிக்கா? சரி சேஃப்டிக்கு கல் எதாவது கட்டாத எடுத்துக்கும். நம்மக்கிட்ட சேஃப்டிக்கு எதுவுமே இல்லை. அவனுக்கு பாட்டில்லாம் தூக்கி அடிக்கிறானுங்க. நீங்க என்னத்த ப்ரோ போய் எடுக்கிறது? இருங்க, கல் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. ப்ரோ உங்க பாருங்க, சொன்ன மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது. பூனையா நாயா ப்ரோ? ப்ரோ ப்ரோ காட்டுங்க. எங்க ப்ரோ? அங்கதான் ப்ரோ நகர்ந்த மாதிரி இருந்தது. ஷேடோ மாதிரி தான் இருந்தது. நான் வந்து சைக்கோவா தான் இருப்போம். என்ன ப்ரோ, இங்கேயும் சவுண்டு கேக்குது, அங்கேயும் சவுண்டு கேக்குது. ப்ரோ ஸ்டார்டிங்லே நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்ல பேசணும்ல. அந்த குட்டி பையன் என்ன சொன்னான்? ஆல்ரெடி ஒருத்தனுக்கு அடிச்சு மண்டையில கிழிஞ்சு தையல் போற அளவுக்கு ஆணுச்சுன்னு சொன்னானா இல்லையா? அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏன் இப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்க? லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். சரி ப்ரோ, பார்க்கலாம். உஷார் ப்ரோ, சேஃபா இருங்க.
ப்ரோ பார்த்து ப்ரோ. ஏய் யாரா அவன்? யாரா உள்ள? மரியாதையா வெளில வந்துரு. நான் உன்னை விட மோசமான ஆளு. ஏய் ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க? ப்ரோ ஓவரா பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ அவன். அண்ணா மரியாதையா வெளில வந்துருங்க. உங்களை தொந்தரவு பண்றதுக்காக நாங்க ஒன்றும் இங்க வரல. ப்ரோ அவன் ரொம்ப கொடூரமா இருக்கான் ப்ரோ. அவன் எது குடிச்சிட்டுலாம் இருப்பான் ப்ரோ. அவன் சைக்கோ கூதி மாமன் ப்ரோ. உங்களுக்காக சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கோம். இல்லை எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ப்ரோ இங்க வாங்க ப்ரோ. இப்போ நாங்க உள்ள வர போறோம். மரியாதையா வெளில வந்துரு. முன்னே சொன்னேன். திரும்பி உனக்கு பாருங்க, பாத்தீங்கல்ல அந்த லாஸ்ட் ஓட்டானுங்க ப்ரோ. நீங்க முடிப்பாங்க ப்ரோ. அவன் கையில பாட்டெல்லாம் வச்சிருந்தா ப்ரோ. குடிச்சிட்டு இருப்பான் ப்ரோ அவன். ப்ரோ திரும்பி உடைக்கிற சவுண்ட்லாம் கேக்குது ப்ரோ. ஒத்தா யாரா அது? டேய் ப்ரோ ஃபர்ஸ்ட் ரூம்ல தான் இருக்கும். அங்க இருந்தா பாட்டில் வந்துச்சு. ஏய் யாரா அவன் உள்ள? ப்ரோ வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. வந்துருங்க ப்ரோ. அதெல்லாம் அப்படியே பண்ணல ப்ரோ. இதெல்லாம் தேவையில்லைன்ட்டு ப்ரோ. வாங்க ப்ரோ. நம்ம போயிடலாம். வேற வெளியே போயிடலாம். அங்க போய் சேஃபா ஆகலாம் ஃபர்ஸ்ட். ப்ரோ உள்ள அவங்க இருக்காங்க ப்ரோ. அதனால தான் ப்ரோ சொல்றேன். இங்க வாங்க போயிடலாம். எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? ப்ரோ உங்களுக்கு சொன்னது புரியுமா புரியாதா? ஒரு நிமிஷம் ப்ரோ. ப்ரோ நான் உங்ககிட்ட தான் ப்ரோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ப்ரோ இருங்க ப்ரோ. ஒத்தா நீ மேலே கலந்து சாப்பிடாம இரு. என்ன ப்ரோ ஆச்சு? ப்ரோ பிளட் ப்ரோ. அந்த ப்ரோ பிளட் வருது ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. ப்ரோ மெதுவா ப்ரோ. ப்ரோ அவனை பாத்தீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பார்த்தேன் ப்ரோ. சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ இப்படிதான் நடக்கும்னு. ப்ரோ வாங்க ப்ரோ. நம்ம கோயில வீட்டுக்கு போயிடலாம். வாங்க வாங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஃபைனலா படிஸ் மழை வேற அதிகமா வந்துட்டு இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம் ப்ரோ. ஏதோ எட்டி பார்த்து போகுது ப்ரோ. எங்க ப்ரோ? இங்கதான் ப்ரோ. அவன் தானே ப்ரோ இருக்கணும். வாங்க ப்ரோ. மழை பெய்யுது. உள்ள போயிடலாம். ப்ரோ ஒரு ஹெல்ப் ப்ரோ. இந்த பில்டிங் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் ப்ரோ. வேணாம் ப்ரோ. ப்ரோ ஒரு 5 மினிட்ஸ் ப்ரோ. வீடியோ முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இந்த பில்டிங் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம ப்ரோ கிளம்புறோம். பயமா இருக்கு ப்ரோ. உங்களுக்கு புரியுதா புரியலையா? எனக்கு புரியுது ப்ரோ. ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ. நீங்க பாத்தீங்களா பாக்கலையா? உள்ள சவுண்ட் கேக்குது ப்ரோ. அவனுக்கு தான் ப்ரோ, வேற யாருமே இல்ல ப்ரோ. ஏய் பாருங்க ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ. நீங்க ஒத்த ஆம்பளையா இருந்தா வெளில வாடா மயிரு. ப்ரோ டேய் ப்ரோ பாருங்க ப்ரோ. அடிக்கிறேன் ப்ரோ மட்டும். ப்ரோ உள்ள தரலாம். ப்ரோ வேணாம் ப்ரோ. கம்மியா ப்ரோ. ப்ரோ சொல்றத கேளுங்க ப்ரோ. போதும் முடிச்சுக்கலாம். டேய் பரமோகே
நீ ஒரு அப்பறம் பிறந்தா ஆம்பளையா இருந்தா வெளில பேரு நான் மாறியா ப்ரோ அவன் ஆக்ரோஷத்துல இருக்கான், ஏதாச்சும் பண்ணிட போறான். சவுண்ட் கேக்குதா? சொல்றேன் வேணான்ட்டு. உனக்கு மட்டும் அவ்வளவு அது பொறுத்தா இப்ப நீ வெளில வாடா. ப்ரோ எட்டி பார்த்துட்டு போறான் ப்ரோ. எட்டி பாக்குறான். என்ன பாருங்க, பாத்தீங்களா? கேப்சர் பண்ணிட்டேன். அத பாருங்க. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. ப்ரோ பண்ணலாம். நம்ம மேல போயிட்டு மேல இருந்து கேப்சர் பண்ணுவோம். கண்டிப்பா மாட்டுவாங்க. நல்ல இருந்தா. ஆமா கிளம்பிடலாம் ப்ரோ. கொஞ்ச நேரம் 5 minutes நம்ம மேல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இங்க இருந்து நம்ம வீடியோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா மாட்டுவாங்க. அதுக்குதான் சொல்றேன். ஒரு 5 minutes ப்ரோ. சரி வாங்க வாங்க. பட் இப்போ நம்ம மேலே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா அங்கேருந்து அந்த ஆப்போசிட் பில்டிங்க்கு வீடியோ எடுத்தால் கண்டிப்பாக கேப்சர் ஆன ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு தான் வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வேற யாராவது இருக்கீங்களா? ஹலோ. ஃபைனலாக இந்த பில்டிங் மட்டும் செக் பண்ணிக்கலாம் ப்ரோ. படிஸ் பக்கத்தில் ஏதோ ஆர்கெஸ்ட்ரா நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்லேயே நடத்திட்டு இருக்கானுங்க, என்னன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். என்ன ப்ரோ? இல்லை பிளர் ஆகுது, அதான் பார்த்தேன். ப்ரோ பக்கத்தில் ஏதோ ஸ்டேஜ் போட்டு ஆர்கெஸ்ட்ரா நடத்திட்டு இருக்காங்க. நேரங்காலமே தெரியலையா? புயல்னு சொல்லியிருக்கானுங்க, இங்கே ஆடிட்டு இருக்கானுங்க. அடிக்கிற மழையிலையும் புயல்லையும் ஆர்கெஸ்ட்ரா நடத்திட்டு இருக்கானுங்க, என்னன்னு தெரியல. இந்த சைக்கோ மாவும் இங்கே தான் தூங்கிட்டு இருப்போம். உள்ள யாராவது இருக்கீங்களா? உள்ள யாராவது இருந்தீங்கன்னா வெளில வந்துருங்க. மழை வேற செம்மையா பேஞ்சிட்டு இருக்கு. எப்ப வேற நிக்கும்னு தெரியல. பாத்து ப்ரோ. எதுவும் இல்லை, அந்த லாஸ்ட் பார்த்துட்டு கிளம்பிடலாம்.
ப்ரோ வவ்வால் மூஞ்சில வந்து அடிச்சிருச்சு ப்ரோ. இல்லை ப்ரோ யாரும் இல்லை. சரி ஓகே படி ஃபைனலாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். நாங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த பில்டிங்கில் தான் நிறைய ஆக்டிவிட்டிஸ் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே ஃபைனலாக கிளம்புறப்போ இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங்கையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்தோம். பக்கத்தில் ஏதோ ஆர்கெஸ்ட்ரா நடந்துட்டு இருக்கு, அந்த மட்டும் தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் மழை வேற ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசிகிட்டே இருக்கு. நாங்கள் எப்படி கிளம்ப போகிறோம்னு தெரியல. அதை நினச்சது பெரிய தலைவலியாக இருக்குது. ஓகே என்னாச்சு ப்ரோ? நடந்த மாரி சவுண்டு கிடைச்சு ப்ரோ. நல்ல வேலை எதாவது எக்ஸ்ட்ரீமாக நடந்தாலும் ஒன்றும் ஆகலை. அதை நினச்சி சந்தோஷப்பட்டு கிளம்ப வேண்டியதான். ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு சைக்கோ வேட்டை. இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த சைக்கோ கிங்டம் அந்த இடத்துக்கு தான் திருப்பி நம்ம வந்திருக்கோம். ஹலோ கைஸ், நான் உங்க ராம் பேசுறேன். போன வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா இந்த வாட்டி அந்த அளவுக்கு பயப்படாம கொஞ்சம் தைரியமா இருக்க வந்துட்டு ட்ரை பண்ண போறேன். பார்ப்போம். இன்னைக்கு வந்துட்டு 100 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நடக்கும். ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம கூட வீடியோல தீனா ஜாயின் பண்ணியிருக்கான். நான் தஞ்சாவூர்ல வீடியோ பண்ணிட்டு இருந்தப்ப சைக்கோ காலனி வீடியோக்கு லாஸ்டா வந்திருந்தான். இப்போ அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம கூட வந்திருக்கான். சொல்றான் மச்சான். ஹாய் கைஸ், என் பேர் தீனா. இதுக்கு முன்னாடி மச்சான் பண்ணியிருந்த இது சைக்கோ வீடியோ பார்த்தேன். அதை பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. பில்டிங்கை பிளேஸை பார்த்தேன். இந்த பில்டிங் பிளேஸ்லாம் இடத்த பார்த்த உடனே தீனா அவுட்டு கன்வின்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. சொல்லு. இந்த பில்டிங் இருக்கிற பிளேஸை பார்த்தாலும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஹாண்டடாக இருக்கிற ஃபீலுக்கு கொடுக்குது. பார்ப்போம், உள்ளார போய் பார்ப்போம் என்ன இருக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு பார்ப்போம். சரி ஓகே, ஸ்ரீ பேசுறியா? அவ்வளோதான் ப்ரோ, என்ன ஆகுது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். சரி ஓகே படிஸ், இப்போ நம்ம சைக்கோ வேட்டைக்கு போலாம். கெட் ரெடி ஃபோர்ஸ். இப்போ நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நைட் கேமராலேயே மூவ் பண்ண போகிறோம். ஏய் கவனமா இருங்கடா. ஏய் ஒரு நிமிஷம் அண்ணா. ப்ரோ யார் நீங்க? ப்ரோ ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க? அண்ணா உங்களுக்கு தேவைப்படுமா? நான் எதுவும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் பண்ணுறோம். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல, அதான் ஏன் ப்ரோ இப்படி விளையாட்டாக உட்காந்துருக்காங்க? அதான் எனக்கும் புரியல. ப்ரோ போனாட்டி வந்தப்போ எங்களை என்னென்ன பண்ணீங்க, இப்போ சைலண்டாக இருக்கீங்க. ப்ரோ வாய்ஸ்லாம் திக்குது ப்ரோ எனக்கு. இரு ஓகே. அவன் மேல அடிக்காதடா, லைட் அடிக்காத. ஃப்ரேம்ல தெரியும். ரைட் விடு. அண்ணா உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமாண்ணா? இல்ல அமைதியா. ஆனா உங்களுக்கு எதுவும் வேணுமா? சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கண்ணா. பசிக்குதாண்ணா? சாப்பாடு வாங்கி தரட்டா? இது உங்க வீடாண்ணா? நீங்க இங்கதான் வாழ்றீங்களா? ஏன் தனியா கஷ்டப்படுறீங்க? எங்க கூட வரீங்களா? சாப்பாடு வாங்கி தரேன். சரக்கு எதுவும் போடுறீங்களாண்ணா? ப்ரோ வேணாமா? வேற என்ன வேணும்? தம்பி நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன வாங்கி தர சொல்லுங்க. எதை வேணாலும் கேளுங்க, தைரியமா கேளுங்க, நான் வாங்கி தரேன் உங்களுக்கு. கூச்சப்படாம கேளுங்கண்ணா. ப்ரோ முறைக்காரு ப்ரோ. பார்த்தேன். ஏய் நைட் விஷன் ஃப்ரேம் பாடுறா. நான் இங்கோ எடுத்துட்டு இருக்கேன். கரெக்டாக தான் ப்ரோ. நான் ஃப்ரேம் பார்த்து திருப்புறேன்.
நாங்க எது கேட்டா போயிட்டானா இல்ல உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வேணும்னா சொல்லுங்க. லைட் ஆஃப் பண்ணு. நாங்க எது கேட்டா போயிருட்டா எங்களை உங்களோட தம்பியா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கிளையா நாங்க வாங்கி தரோம். எங்க கூட வரீங்களா? இந்த உலகத்துல எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு இந்த இருட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல சாப்பாடு எதுவும் வாங்கி தரட்டா உங்களுக்கு? ஃபேஸ்ல லைட் அடிச்சா முறைச்சு பாக்குறாரு. இது புரியும். லைட் புடி. ஏய் ஃபேஸ்ல அடிக்காத. ஃபேஸ்ல அடிக்காதடா. பாத்துட்டு தான் இருக்காரு. ஃபேஸ்ல அடிக்காத. ஃபேஸ்ல அடிக்காத. லைட் கொடு. ஃப்ரேம் பாத்துக்கடா. நான் பாத்துக்கிறேன். நான் ஃப்ரேம் பாத்துக்கடா. என்ன பண்றது? ஒளிஞ்சு நிக்கிறாரு. ஆனா எங்களை பார்த்து விட்டாவா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றா. எங்களை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு எதாவது சாப்பாடு தேவைப்படுதா சொல்லுங்க, வாங்கி தரோம். பசிக்குதா உங்களுக்கு? சாப்பாடு எதுவும் வாங்கி தரட்டா? ஏதாவது தைரியமா சொல்லுங்க, நான் பாத்துக்கலாம். இல்ல சரக்கு எதுவும் போடுறீங்களாண்ணா? வாங்கி தரட்டா? தம்பி நான் உங்களுக்கு வாங்கி தரேன். வாங்கி தரட்டா? உஷாராரு. ஏய் ஃப்ரேம் கரெக்டா வச்சியாடா? ஃப்ரேம்லாம் கரெக்டா இருக்கு. அதெல்லாம் நல்லா கேப்சர் ஆயிருக்கு. சரியில்லடா. சரி அங்க லைட் எரியுது. இந்த லைட் அவ்வளவு தூரம் போகுது. இந்த லைட்ட புடிடா. அந்த கார் இரு டென்ஷன் ஆகாத. ஃப்ரேம் ஓகேவான்னு பாரு. ஃப்ரேம்லாம் ஓகே தான். இரு ஒரு நிமிஷம். எல்லாம் தூரமா இல்லைங்க. ஏதோ ஒரு நல்ல முறை சரி நாங்க கிளம்புறோண்ணா. உங்களை தொந்தரவு பண்ண நாங்க விரும்பல. கிளம்புறோம். இப்போ நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நைட் கேமராலேயே மூவ் பண்ண போகிறோம். எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இடம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப 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 ரிஸ்க்கு. நிறையா அது மட்டும் இல்லாமல் நிறைய மர்டர்லாம் நடந்திருக்கு. லாஸ்ட் டைம் வீடியோவில் நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம். நிறைய போலீஸ் ரவுண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கு. ரொம்ப இதாக அந்த ஒரு ரீசனுக்காக கொஞ்சம் கூட ஒரு சேஃப்டிக்குனா ஒரு குட்டி லைட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் பிச் பிளாக்ல தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. இது எங்களுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பார்க்குற உங்களுக்கும் இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம சேனல்லையும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க ஒரு சேலஞ்ச் வீடியோவாக இருக்கும். லைட்ஸ் அவுட் சேலஞ்ச். ஓகேவா? பண்ணலாமா? ஓகே சரி ஓகே. இப்போ வாங்க சைக்கோ வேட்டைக்கு போகலாம். லைட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிளம்பிட்டுமா? என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கு. ஏன் என்னாச்சு? நான் வெளில உங்களுக்கு சேஃப்டிக்கு வெயிட் பண்ணா என்னடா ஆச்சு? அதான் நாங்க இருக்கோம்ல, பாத்துக்கலாம். இல்ல நீ யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் இதாச்சுன்னா நான் வெளில வெயிட் பண்ணணும்ல. சேஃப்டிக்கு யாராச்சும் ஒரு ஆள் வெளில இருக்கணும்ல. இவ்வளவு தூரம் வந்துட்டியாண்டா? பாதிலே போற. நல்லா கேப்சர் ஆயிருக்கு. இல்லடா எனக்கு சரி வெளில நான் வெயிட் பண்றேன். நீங்க போயிட்டு வாங்க ப்ரோ. இன்னும் கொஞ்சம் சரின்னு இன்னும் 10 நிமிஷம் எடுத்து நம்ம போயிடலாம். நெகட்டிவ் தாட் மாதிரி. இல்ல ஒண்ணும் ஆகாது. பாசிட்டிவா திங்க் பண்ணு. ஒண்ணும் ஆகாது. பாத்துக்கலாம். நெகட்டிவ் தாட் மாதிரி இதாகுது. நீங்க ரெண்டு பேரும் போய் எடுத்துட்டு வாங்க. நான் வெயிட் பண்றேன். நான் கால் சிச்சுவேஷன் இல்ல சிச்சுவேஷன் ரொம்ப போச்சு. நம்மளே கிளம்பிடலாம். ஒண்ணும் ஆகாது. ஆக்டிவிட்டி எடுத்து அன்னைக்கு வேற இருந்துச்சுன்னா நம்ம கிளம்பிட வேண்டியதான். ஒண்ணும் ஆகாது மச்சான். பாத்துக்கலாம். நான் யாராச்சும்
பாத்துக்க வேண்டாம், ஒன்றும் ஆகாதுடா வரா. இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம் நான் முடிச்சிடலாம். இந்த யூடியூப் இந்த நம்ம சென்டர்லேயே போயிட்டு வந்துடுவோம். இப்போ நீ எதுக்கு வர மாட்டேற சொல்லு. என்னன்னு சொல்ல டக்குன்னு அங்கேருந்து வர வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இங்கே வந்தோன்னே எனக்கு இந்த இடத்துக்குள்ள கால் வச்சோன்னே நெகட்டிவ் தாக்கம் மாதிரி செஞ்சடா, நாங்க 2 பேர் இருக்கோம்டா, ஒன்றும் ஆகாதுடா வாடா. சரி நான் பார்த்துக்கிறேன், ஏதாவது விடு. இதனால நீ எதுவும் கேட்காது சரியா? ஓகே தானே? ஏன் ஒரு மாதிரி ஆட்டோ ஓகே மாதிரி தான்டா இருக்கு. அதனால தான் நீங்க மட்டும் போங்க, நாங்க வெளில வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். 3 பேருமே போயிட்டு ஏதாச்சும் இதாயிடுச்சுன்னா நீ போய் எல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ எதுக்கு அப்படி திங்க் பண்ற? பாசிட்டிவா திங்க் பண்ற. ஒன்றும் ஆகாது. அதான் நாங்க இருக்கோம்ல. இல்ல நான் அப்படி பேசிட்டு இருக்கோம். பண்ண முடியாது. என்னாச்சு? அப்புறம் படிஸ், நான் வந்துட்டு இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட மனுஷங்கள் எல்லாம் துன்புறுத்துற மாதிரியும் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற மாதிரியும் வீடியோ பண்றது இந்த மாதிரி என்னோட நோக்கம் கிடையாது. சப்போஸ் அவங்க ஏதாவது ஏதாவது ஒரு விதத்துல எங்க கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நான் திரும்பி வந்திருக்கோம். பட்டா நாங்க பேச அவங்க எதுவுமே பேசல. ஸ்டார்டிங்லேயே சும்மா ஒரு ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடலான்னு தான் வந்தோம். பார்த்தா அவன் இந்த பில்டிங்ல தான் அப்படியே உட்காந்துருந்தான், முறைச்சு பார்த்துருந்தான். அதோட வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பேசி கன்வின்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தா யாருமே இல்லை. திருப்பி ஏன்டா வந்தோன்னு இருக்கு. எங்க கூட வந்த தீனா ஸ்டார்டிங்லயே அவுட்டு. அவன இப்படி பயப்படுறான். என்னமோ நினைச்சேன் ப்ரோ நான் வர. நம்ம சேனல் கோஸ்ட் வீடியோஸ் சைக்கோ வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமா நானும் வரேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு கோஸ்ட் ரீல்ஸா வரும். இந்த இடத்துக்கு போலாம்டா, இந்த இடத்துக்கு போலாம் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். சென்னையில நிறைய இடம் எங்களுக்கு. பார்த்தா ஸ்டார்டிங்லயே நான் வரலடான்ட்டான். அது நேச்சர் தான், பயம் இருக்கும் தான். ஏன்னா அவன் கூட வரான்ல, நம்ம தான் பாத்துக்கணும். எவ்வளவோ ட்ரை பண்ணோம் சொல்றதுக்கு, பட் கூப்பிட்டு வரலாம். ஏன்னா இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்துட்டு அவனை தனியா விட்டு வரதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை. ஆமா, எப்பரா வீட்டுல வராம இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படி இப்படின்ட்டு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பாக்குறோம். இல்ல ப்ரோ அவன் ஏதோ ஆகுதுன்னு இருந்தாலும் நாங்க அப்படியே வந்துட்டோம். வேற வழியில அவனை கூப்பிட்டு ரொம்பவும் இது பண்ண முடியாது எங்களால. அவனை எதுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு வெளியில வெயிட் பண்றான்னு சொல்லியிருக்கோம். எங்க போய் வெயிட் பண்றான்னு தெரியல. போட்டான் ப்ரோ. என்ன பண்ணான்? அங்க போய் வெளில சேஃப் தானே. அதான் எதுவும் பிரச்சனை வந்தா கால் பண்றான்னு சொன்னோம். இப்போ வரைக்கும் அந்த காலும் வரல. சேஃப் தான் போல இருக்கு. கிளம்பிடலாமா? சரி, ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப கூட கொஞ்சம் ஒரு கண்டென்ட் கிடைச்சிது. இந்த வீடியோ கொஞ்சம் எமோஷனலா போயிடுச்சு. ஏன்னா அவன் அமைதியா இருந்தது ஒரு பக்கம் கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிக்க மாதிரி இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு எமோஷனலா போச்சு. அப்படிதான் பேசணும். வாய் பேச முடியாம இருக்கணும் தெரியலையே. சவுண்டேஜ் போட்டுக்கலாமே அப்படின்னா கைக்கு காமிச்சிருக்கலாம். எதுவுமே பண்ணாம ஊமையா இருந்தாலும் ஊவான்னு பேசுவோம். லாஸ்ட் டைம் வந்து கூட நிறைய நம்மளே திட்டினாங்க. அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தினீங்க. கிளம்புவோம். அதவே ஞாபகப்படுத்தினீங்க. இதெல்லாம் புண்ணாயிடுச்சு தம்பி. ஜஸ்ட் மிஸ் ப்ரோ. ஆமா, அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் நாங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், என்ன இதெல்லாம் சந்திச்சோம், அதெல்லாம் உங்களுக்கு புரியும். பார்ட் 1 சைக்கோவும் பார்ட் 2 சைக்கோ பத்தி உங்களுக்கு தெரியும். ஆமா, இப்ப இருந்த ஆக்ரோஷமும் இப்ப இருக்கிற டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப அமைதியாயிட்டான். திருந்திட்டான் போல பைய. திருந்திட்டானா? எவன் வந்து என்ன பண்ணான்னு தெரியல. காஸ்டியூம், அவன் ஆட்டிட்யூட் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. அவ்வளவுதான் 10 ஆயிட்டான். ஒரே லுக் தான், அலற விட்டான். சரி, முடிச்சுக்கலாமா? முடிக்கிறது வேஸ்ட் தான்.
சரி ஓகே buddies, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, நம்ம சேனல் பத்தி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோல, ஒரு டிஃப்ரெண்டான வீடியோல, ஏதாவது ஒரு பேய் வீடியோல, சைக்கோ வீடியோல, ஏதாவது ஒரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் டாடா, லவ் யூ ஃப்ரம் பீஸ்லி பிரசாந்த், ஸ்ரீராம், பை, லவ் யூ. உங்க வீட்ல நடக்கிற பர்த்டே பார்ட்டி, மேரேஜ் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் பெஸ்ட் அண்ட் சீப்பான பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நீங்க ஆஃபர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ப்ரோமோ. JKR ஸ்பைசஸ்னு புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட ஷாப்ல உங்களுக்கு தேவையான பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் சம் கிராசரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் பெஸ்ட் அண்ட் சீப்பா கிடைக்குது. இதோட சேர்த்து இவங்க நிறைய டாய்ஸ் அப்புறம் கிஃப்ட் எல்லாம் பெஸ்ட் அண்ட் சீப்பான பிரைஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம நீங்க பீஸ்ஃபுல்லா ஸ்டே பண்றதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க டோர் டெலிவரி ஃபீச்சரும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போயிட்டு செக் பண்ணுங்க. உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸை கலர்ஃபுல் மெமரிஸாக மாத்திர இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட நீங்க பேய் ஆர்மின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் buddies, let's eat and bloody sweet.